ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. அந்த திறமை ஆண்டவன் நமக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்து அதை நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கையில் ஒவ்வொருவனும் வெற்றி பெறுவான். ஔவையார் ஒரு அரச சபைக்கு போனிச்சு. அங்கே கவிதை போட்டி, நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பெரும்புலவர்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தன் தன் தனித்திறமையை சொன்னாலும், ஒருத்தன் நான் திருக்குறளில் கட்டிக்காரன் அப்படின்னா, ஒருத்தன் நான் ராமாயணத்தில் கட்டிக்காரன், ஒருத்தன் மகாபாரதத்தில் கட்டிக்காரன், இப்படி ஒவ்வொருத்தனும் தன்னுடைய திறமை பெருமைகளை பற்றி பேசினார்கள். கடைசி அரசன் வந்தான். ஔவையார், நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஔவையார் சொன்ன பதில், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்குறையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்வதறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று பொய் சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது அப்படின்னு. இப்போ காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டே வானத்தில் பறக்குது. அதனால் காக்கா பெரிய மனிதரா? நம்மளால் பறக்க முடியுமா? நம்மளால் செய்ய முடியாது, காக்கா பறக்குதுன்னு பெரிய மனிதன் சொல்ல முடியுமா? ஒவ்வொருவனுக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும். வான்குருவியின் கூடு அப்படின்னுச்சு. வானத்தில் பனைமரத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் கட்டுது, பெரிய கூடு கட்டியிருக்கோம். அந்த கூட்டத்தோட தனி சிறப்பு என்னன்னா, குருவி நேராக கீழே என்று போகும். உள்ளே போய் ஒரு பஞ்சு மெத்த மாதிரி அமைச்சிருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே குஞ்சு பொறிச்சு வைக்கும். ஏன் அவ்வளோ உயரத்தில் கட்டுதுன்னா, மற்ற ஜீவராசிகள் அதை துன்புறுத்தக்கூடாது, கொத்தி தின்னுடக்கூடாது. இதுக்கு யார் ஆர்கிடெக்ட்ஸு? அதுக்கு ஒரு அளவும் கிடையாது. ஆனால் அதுக்கே சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு உண்டு. சரி, வான்குருவியும் கூடு வல்லரக்கு தொல்கரையான். அடுத்து கரையாம்புத்து. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற, அதை பார்த்து தான் வீடு கட்டவே ஆரம்பித்தாலும், ஒரு கரையான் மண்ணில் எறும்பு என்ன செய்யும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடு கட்டியிருக்கும். அதுக்குள்ளே கூடு கட்டும். கூடு கட்டி தான் வாழும். அதுக்குள்ளே உணவு சேகரிப்பு முறையும் சேர்த்து வச்சிருக்கும். நல்லா புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு மனுஷனால் ஒன்றால் செய்ய முடியுமாடா அப்படின்னு புலவர்களை பார்த்து எல்லாம் தலையை குடிஞ்சிட்டாங்க. வான்குருவின் கூடு வல்லரக்கு தொல்குறையான் தேன். ஒரு திரவத்தை தனியாக தொங்க விட முடியுமா? பாட்டிலில் கட்டி நம்ம தொங்க விடுவோம். அந்த சின்ன வாய் பிசுன் அதை வச்சு அதுக்குள்ளே தேனை சேகரித்து வைக்கும். அந்த மாதிரி ஒன்றால் செய்ய முடியுமா? எல்லாரும் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா அப்படின்னுச்சு. எல்லாரும் தலையை குடிச்சிட்டாங்க. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்குறையான் தேன் சிலம்பி பார்த்தீங்கன்னா ஒரு வளைய கட்டை வச்சு பிசையாத, அதுக்கு வேண்டிய உணவு பொருளாம் அதிலே மாட்டிக்கும். அதே எடுத்து துணிக்கும். வெளியில் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அரசியலில் இருக்க வேண்டிய பூச்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கு கூட தனித்திறமை உண்டு. மனிதன் உனக்கு உள்ள திறமை என்ன என்று அறிந்து அதன்படி வாழ்ந்தால்